ஷியக்கா பொடியில எப்படிங்க ஷாம்பு மாதிரி நுர வரும்னு யோசிக்கிறீங்களா? இந்த 14 இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஷியக்கா பொடி ஹேரை ட்ரை பண்ணிடாம ஸ்மூதனிங்கா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். 1 by 1 சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தாராளமா ஷியக்கா வாங்கி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கூட விதைய நீக்கிட்டு காய வச்ச நெல்லிக்காய் நல்லா நுரைச்சு வரதுக்கு பூந்தி கொட்டை சேர்த்துக்கலாம். நீங்க உடம்ப கூல் பண்றதுக்கு பூலாங்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 வகையான பூக்கள் சேர்த்துக்க போறோம். ஆவாரம்பூ, மகிழம்பூ, ரோஜா இதழ், செம்பருத்தி. எல்லாமே ஹேரை நல்லா வாசனையா வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். முடிக்க முக்கியமா தேவைப்படுற கருவேப்பிலை, இதுல இருக்க சத்துக்களை நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இதை நல்லா காய வச்சு எடுத்துட்டு மருகும் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே முடிய நல்லா வலுவா மாத்துறதுக்கு கோரைக்கிழங்கு, அதே போல கார்போக அரிசி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். பொடுகு பிரச்சனை நீங்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதே போல ஆயில் பிசுக்கு போகிறதுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு வெட்டி வேரும் சேர்த்துட்டு இது மொத்தத்தையும் நல்லா காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டோம்னா ஷியக்கா பவுடர் ரெடி. ஒருவேளை இவ்வளோ ப்ராசஸும் பண்ண முடியாது, எனக்கு இந்த பவுடர் மட்டும் கிடைச்சா பரவாயில்ல நினைச்சீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க. இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி இவங்க இந்த ஷியக்கா பொடியை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வெப்சைட் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.